அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். திடீர் ராஜினாமா எதற்கு? இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட்லாம் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அதிகாரமிக்கவராக அரசியலில் இருக்கிறாரு. அவரை கைது பண்ணுகின்ற போது என்ன சூழ்நிலை இருந்ததோ அந்த சூழ்நிலை அப்படியே தான் இருக்கிறது. அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது. அவங்க தம்பி வேற அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து ஆஜராகலை. அதுவும் நீதிமன்றங்கள் பல கண்டனங்கள் தெரிவித்த பிறகு கூட செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சராக வைத்திருக்கின்றார்கள் முதலமைச்சர். ஸோ செல்வாக்கு மிக்கவரை ஜாமீனில் விடக்கூடாது, இந்த வழக்கில் சாட்சியங்கள் கலைக்கப்படும் அப்படின்னு அமலாக்கத்துறையானது எப்போதும் வாதாடி கொண்டே இருக்கிறது. இப்போ தேர்தல் நெருங்குகிறது. கொங்கு மண்டலம் திமுக கோட்டையாக மாற வேண்டும், தேர்தல் பணி செய்யணும். அதனால் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணால் ஜாமீன் கிடைக்கும் என்று ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் அமலாக்கத்துறையானது இதை வைத்து ஜாமீன் கொடுக்குமா என்று கேட்டால் இது ஒரு வாய்ப்பு. ஆனால் இதுவே வாய்ப்பு கிடையாது. என்ன நடக்க போகுது என்பதை நாளைக்கு விரிவாக பார்க்கலாம்.